ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஐபிபிஎஸ் பிஓ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு பஞ்சாயத்து வந்துருச்சு. என்ன பஞ்சாயத்துனா, என்ஐசிஎல் எக்ஸாமும் அதே டேட்டில் தான் இருந்துச்சு, பிஓ எக்ஸாமும் அதே டேட்டில் தான் இருந்துச்சு. என்ன எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, என்ஐசிஎல் எக்ஸாமு ஆஃப்டர்நூனும் பிஓ எக்ஸாம் மார்னிங்கும் வரும்னு எதிர்பார்த்தாங்க. பட் என்ஐசிஎல் மார்னிங் அட்மிட் கார்டு முன்னாடியே வந்துருச்சு, மார்னிங் எக்ஸாம்னு வந்துருச்சு. ஸோ பிஓ மதியம் தான் வரும்னு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் நான் ஃபிக்ஸ் பண்ணல. நான் அதனால தான் எந்த வீடியோ மேக் பண்ணி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண வேணாம்னு மேக் பண்ணல. ஏன்னா பிஓக்கு நமக்கு 60,000 பேருக்கு மேலே எடுத்திருக்காங்க. இப்போ இவ்வளோ பேருக்கு நீங்கள் ஒரே நல்ல எக்ஸாம் வைக்கணும்னா ஒரு சில ஸ்டேட்டில் பாசிபிள், ஒரு சில ஸ்டேட்டில் அது பாசிபிள் கிடையாது. அதை அப்படி வச்சா என்ன பண்ணணும்னா, இன்னும் ஒரு ஸ்டேட்டில் அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸை கூப்பிட்டு போய் இன்னொரு ஸ்டேட்டில் அட்டன் பண்ண வைக்கணும். இந்தியன் பேங்க்கில் அப்படி தான் நடந்துச்சு. ஸோ இதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 ஸ்லாட்டில் ஐபிபிஎஸ் பிஓ வச்சுருக்காங்க. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, என்ஐசிஎல் எக்ஸாமும் ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாமும் கிளாஸ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி இந்த என்ஐசிஎல் எக்ஸாம் பஞ்சாயத்தில் தான் இருந்துச்சு. ஏன்னா 2 ஒரே நாளில் வருது. 2 ஒரே நாளில் வந்தால் கூட பரவாயில்ல, எப்படியான எழுதிரும் சார். நிறைய பேர் நான் கூட ரொம்ப முனைப்போடு இருந்தேன். பட் ஆனால் எனக்கு என்ன மாட்டிக்கிட்டுனா, நான் சேலத்தில் போட்டிருக்கேன். வழக்கமாக பிஓ மீன்ஸ்லாம் சேலம் கொடுக்க மாட்டாங்க. 3 சென்டர் 4 சென்டர் தான் இருக்கும். இந்த டைம் 6 சென்டர் 8 சென்டர் மிச்சமாக இருக்குது. இந்த டைம் ப்ரிலிம்ஸ் வழக்கமாக போடக்கூடிய இடத்துலலாம் மெயின் சென்டர் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர் அங்கே லோக்கலில் கொடுத்தவங்களால இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியல. என்ஐசிஎல் எக்ஸாமுக்கு நமக்கு 3 சென்டர் தான் இருந்துச்சு. இந்த 3 சென்டரில் போய் எழுத முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இங்கே இப்போ சேலத்துலேருந்து எக்ஸாம் எழுதிட்டு போய் சென்னையில் நான் எழுத முடியும். சென்னை மதுரையெல்லாம் எனக்கு ரொம்ப தூரம், 200 அதாவது 7 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணணும். எங்கள் எக்ஸாம் எழுதிட்டு எப்படி போக முடியும்? யாராலுமே எழுத முடியாது அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நான் அப்ளை பண்ணவே இல்லை என்ஐசிஎல் எக்ஸாமுக்கு. ஏன்னா பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணு தெரியும், அதனால் என்ஐசிஎல் எக்ஸாம் அப்ளை பண்ணல. இப்போ இங்கே சேலத்தில் எனக்கு எக்ஸாம் சென்டர் போட்டாங்க. நான் அப்ளை பண்ணாதனால எனக்கு பிரச்சனை இல்லை. பட் அப்ளை பண்ணி 2 பேருக்கும் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கால்குலேட் பண்ணி அப்ளை பண்ணியிருப்பாங்க. சென்னையில் தான் 2மே வரும். பட் நமக்கு இது வரும் 2 பேருக்கும் ஒரே ஸ்லாட்டில் வந்திருக்கும். இப்போ அவங்க பாதிக்கப்படுவாங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு அட்வைஸ் என்ன சொல்கிறேன்னா, பிஓ எக்ஸாமுக்கு ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுங்க. உங்களுக்கு 2 ஸ்லாட்டும் ஒரே டைம் வந்துச்சுன்னா பிஓ எக்ஸாமுக்கு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுங்க. ஏன்னா இந்த வேக்கன்சி அதிகமாக இருக்கிறதுனால, பட் இன்னும் வேக்கன்சி இன்க்ரீஸிங் ஸ்டேஜில் இருக்குது. இப்போயே ரொம்ப அதிகமான வேக்கன்சி. பட் இன்னும் வேக்கன்சிஸ் நிறைய பேங்க் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்று கூட 2 பேங்க் ரிப்போர்ட் பண்ணாங்க கிளர்க்குக்கு. அதே மாதிரி பிஓவுக்கும் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு இதில் சான்சஸ் ஆஃப் செலெக்ஷன் கம்மி. இது வெறும் 35 போஸ்ட்டு தான். இது வந்து டாப்பரே பாஸ் பண்ணுவானா தெரியாது. ஏன்னா ஸ்பீட் பேஸ் பண்ண எக்ஸாமு என்ஐசிஎல் எக்ஸாமு. அப்போ ஸ்பீட் பேஸ் பண்ண எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, கான்ஃபிடண்ட்டாக பாஸ் பண்ணிடும்லாம் சொல்ல முடியாது. பட் இது வந்து அப்படி கிடையாது. ஒழுங்காக எல்லா செக்ஷன்லேயும் 5 செக்ஷன் இருக்குது. 5 செக்ஷனையும் நீங்கள் ஒழுங்காக நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிக்கலன்னா நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கலன்னா இன்டர்வியூ நல்லா பண்ணால் இதில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வேலை கிடைக்க. அதனால் நீங்கள் பிஓக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. சப்போஸ் உங்களால் 2 எக்ஸாமுக்கும் அட்டன் பண்ண முடியும், எனக்கு டயர்டாக இருக்குது, பிஓ எக்ஸாம் காலையில் எழுதிட்டு எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் என்ஐசிஎல் எக்ஸாம் எழுதலை அப்படின்னு தயவு செஞ்சு எந்த முட்டாள்தனமான முடிவு எடுத்துடாதீங்க. ஏன்னா இப்போ பாதி காம்படிஷன் என்ஐசிஎல் எக்ஸாமுக்கு குறைஞ்சிருச்சு. ஒரே செகண்ட் என்ஐசிஎல் எக்ஸாமுக்கு பாதி காம்படிஷன் குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ இது 2 பேரும் வர்றதுனால ஒரு சில பேர் ஒரு குறிப்பிட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆல்ரெடி சென்டர் கிளாஸ் ஆகுதுன்னு சில பேர் அப்ளை பண்ணவே இல்லை. என்ன மாதிரி ஆட்கள்லாம் அப்ளை பண்ணவே இல்லை. சில பேர் அப்ளை பண்ணி இருந்தாலும் பார்க்கலாம், நம்ம பிஓ எக்ஸாம் பாஸ் பண்ண மாட்டோம் அப்ளை பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் கேண்டிடேட்ஸ் பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணாத கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இங்கே போய் எழுத போகிறாங்க. அண்ட் பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணி 2 சென்டரும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய மார்னிங் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் போய் அட்டன் பண்ண போகிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் தயவு செஞ்சு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடிஞ்சால் போய் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அவ்வளோ ஈஸியாக கிளியர் பண்ண முடியாது இந்த எக்ஸாமை. அதாவது வழக்கமாக ஒரு 90 மார்க் இருக்குன்னா இங்கே இப்போ ஒரு 85 மார்க்கு. நான் இது இந்த எக்ஸாக்டாக சொல்லலை. வழக்கமாக 90 மார்க் எடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 5 மார்க் குறைச்சி 85 எடுத்தால் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கட் ஆஃப் இருக்கும். இது கட் ஆஃப் எவ்வளோ நாளும் இருக்கலாம். 85 இருக்கலாம், 80 இருக்கலாம், 75 இருக்கலாம். ஸோ எக்ஸாம் லெவலை பார்க்காம நம்ம கட் ஆஃப் சொல்ல முடியாது. நான் ஒரு உதாரணத்துக்கு வழக்கமாக இருக்கிறதோட 5லேருந்து ஒரு 8 மார்க்கு குறையும் கட் ஆஃப் இவ்வளோ பேர் ஆப்சென்ட் ஆகிறதுனால. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ்,
நான் வேகமாக பேசுகிறதுக்கான காரணம், நான் இப்போ பேங்கிங் இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்மளுடைய குட்டி பையன் சர்வேஸோட பிறந்தநாள். அதனால் நாளைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். திருப்பி இது என்னென்னா, இதை பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறதுனால எனக்கு டைம் இல்லாதனால தான் இவ்வளோ வேகமாக பேசுகிறேன். வழக்கமாக என் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்க, வேகமாக பேச மாட்டேன். ஸோ நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் ரெகுலராக டச்சில் இருங்க. எக்ஸாம் ஆல் டிக்கெட் வந்தது, அது இது அந்த வேலை இந்த வேலைன்ட்டு மறந்துடாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக படிச்சுட்ருங்க. நான் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஸ்ட்ராட்டஜி ஒரு டைம் ஞாபகப்படுத்துகிறேன். 1 ஹவர் ஆப்டி படிங்க. 1 ஹவரில் 45 மினிட்ஸ் ஆப்டி படிங்க, 25 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுங்க. திருப்பி 45 மினிட்ஸ் சிஏ படிங்க. ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுங்க. 45 மினிட்ஸ் ரீசனிங் படிங்க. அதாவது ஒரு 1 ஹவர் செக்ஷனில் 45 மினிட்ஸ் படிங்க, 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுங்க. ஒரு ஆப்டி, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு ரீசனிங், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு ஆப்டி, ஒரு டிஸ்கிரிப்டிவ், ஒரு ரீசனிங், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், இப்படி மாற்றி ஒரு 3 செஷன்லையாவது கரண்ட் அஃபேர்ஸ், 4 செஷன் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கணும், 2 செஷன் ஆப்டி இருக்கணும், 2 செஷன் ரீசனிங் இருக்கணும், 2 செஷன் டிஸ்கிரிப்டிவ் இருக்கணும். இந்த செக்ஷன் ஆல்டர்னேட்டிவாக பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் 3லேருந்து 4 செஷன் இருக்கணும். இந்த மாதிரி பிரித்து படிங்க. ஒரு காலையில் எந்திரிச்சு உட்காந்து 6 மணிக்கு எந்திரிச்சு உட்காரிங்கன்னா 9 மணி வரையும் கண்டினியூஸாக 3 செஷன் முடிச்சிருங்க. சாப்பிட்டு 11 மணிக்கு உட்காந்திங்கன்னா திருப்பி 1 மணி வரையும் 3 செஷன் முடிச்சிருங்க. தென் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு ஒரு 3 மணிக்கெல்லாம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். 4 மணிக்கு உட்காருங்க. 4, 5, 6, 7 மணிக்கு ஒரு செஷன் முடிச்சிருங்க. திருப்பி 9 மணிக்கு உட்காந்து 10 மணி 10:30 மணி வரைக்கும் நீங்கள் ஒரு ரிவிஷன், இந்த டைமில் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நாளில் என்ன பண்ணீங்கன்னு அனலைஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்கள். இதில் கரண்ட் அஃபேர்ஸில் வீடியோ பார்க்குறது அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்குறது, அதுக்கெல்லாம் கூட இந்த டைம் ஒதுக்கிக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு டைம் ஒதுக்கி நீங்கள் கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இந்த ஒவ்வொரு செஷனில் 3 மணி நேரம் இருக்குது. நீங்கள் இது மாதிரி பிரித்து யூஸ் பண்ணுங்கள். 3 மணி நேரம் தொடர்ந்து உட்காந்து படிங்க. அந்த 3 மணி நேரம் 45 நிமிஷம் படிங்க, 15 நிமிஷம் ரெஸ்ட்டு. 45 நிமிஷம் படிங்க, 15 நிமிஷம் ரெஸ்ட்டு. 15 நிமிஷத்தில் ரெஸ்ட் எடுக்க போயிட்டு 45 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து 15 நிமிஷம் படிச்சிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ண மாட்டீங்க. நான் இப்போ சொல்லிடுவேன். 45 நிமிஷம் படிங்க, 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க. இந்த மாதிரி ஒரு 3 மணி நேரம் சைக்கிளு. 3 மணி நேரம் சைக்கிளுக்கு ஒரு லாங் கேப்பு, அதாவது ஒரு லாங் ஹவர் ஸ்டடி, அதில் சின்ன பிரேக்கு, அப்புறம் ஒரு லாங் பிரேக்கு, திருப்பி ஒரு லாங் ஸ்டடி, ஒரு லாங் பிரேக்கு, லாங் ஸ்டடி. இதில் வந்து உங்களுக்கு இந்த 3 மணி நேரம் சைக்கிளுக்கு அப்புறம் ஒரு 1 ஹவருக்கு மேலே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துருங்க. சாப்பிட்டு அப்படியே வாக்கிங் போகிறது, ரிலாக்ஸ் ஆகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, வார்ம் அப் பண்ணுங்கள். இது வந்து காலையில் வார்ம் அப் பண்ணுறது மஸ்ட்டு. ஏதாச்சும் ஸ்குவாட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக பண்ணிடாதீங்க கால் வலி எடுத்ததுக்கப்புறம். சும்மா லைட்டாக வார்ம் அப் பண்ணுங்கள். ஸ்கிப்பிங்கு, நடக்கிறது, வாக்கிங், இந்த மாதிரி பனியில் அதிகம் சுற்றாதீங்க, கோல்டு பிடிச்சிக்கும். எதுக்கு வார்ம் அப் பண்ணுறேன்னா தூக்கமாக இருக்கும், பனி அதிகமாக இருக்கிறதுனால. நான் அந்த 6 மணிக்கு சொன்ன ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் 9 மணிக்கு கூட ஸ்டார்ட் பண்ணி இந்த 10 மணின்றது 12 மணி வரையும் லேட் மார்னிங் பர்சன்ஸ்க்கு 9 மணிக்கு ஆரம்பித்து நைட் 12 மணி வரையும் இந்த செஷனை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டைம் ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சிங்களன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இருக்கக்கூடிய 6-7 நாளில் நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ எப்படி பண்ணலாம் அப்படின்றது நான் ஆல்ரெடி இன்டர்வியூ சீரிஸ் கொடுத்துருக்கேன். அதை வந்து இன்னும் நம்ம நல்லா மேம்படுத்தி நல்ல தரமான இன்டர்வியூ, அதாவது ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, February January எண்டில் தான் இன்டர்வியூ இருக்கும். அதனால் நமக்கு இருக்கிற டைமில் கொஞ்சமாக இன்டர்வியூ படிக்கலாம். எஸ்பிஐ பிஓக்கும் படிக்கலாம். அண்ட் கர்நாடகா பேங்க்கு எல்லாத்துக்குமே இன்டர்வியூ இருக்குது. ஐடிபிஐ எக்ஸாமுக்கும் இன்டர்வியூ இருக்குது, யூனியன் பேங்க்கு இன்டர்வியூ இருக்குது, ஆல்ரெடி எழுதின இந்தியன் பேங்க்கு இன்டர்வியூ இருக்குது, எல்லாத்துக்கும் இன்டர்வியூ இருக்குது. இப்போதைக்கு நம்மளோட டார்கெட் 6 நாளில் இந்த ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாமை எப்படி மெயின்ஸை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டார்கெட்டு. அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 3 மணி நேரம் ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த 7 நாளில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய மெத்தேடு தான் நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பு. உங்களுடைய வாழ்க்கை பூரா உட்காந்து சாப்பிட்ற 7 நாளில் ஒர்க் பண்ணக்கூடிய படிப்பு உங்களை 30 வருஷத்துக்கு உங்களுக்கு சொகுசான வாழ்க்கையை கொடுக்கும். சொகுசான வாழ்க்கையை கொடுக்க ஒரு பணக்காரனாக இருக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய ஃபேமிலியே உங்களை ஒரு ஸ்டெப்பு தூக்கி கொடுக்கும் இந்த ஜாப்பு. பிஓ ஜாப்னா சும்மா கிடையாது. 1 lakh வரையும் சேலரி, அதாவது 80,000 வரையும் சிடிசி, 80லேருந்து 85 வரையும் வரும். அது இல்லாமல் வீட்டு வாடகை 15,000, 20,000 சிட்டி பேஸ் பண்ணி, பெட்ரோல் அலவன்ஸு, இந்த மாதிரி 1 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு சிடிசி, கம்பெனி சிடிசி உங்களுக்கு வரும். அந்த ஹவுசிங் அலவன்ஸு, பெட்ரோல் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்துனா
இது இல்லாமல் ஜிம் அலவன்ஸு, உங்களுக்கு என்ன அலவன்ஸு, 10 வருஷத்துக்கு ஒரு டைமு ஃபர்னிச்சர் அலவன்ஸு, பேங்க் பொறுத்து மாறும், 1,50,000 2,00,000 அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் கட்டில் பீரோ வாங்குறதுல முதற்கொண்டு உங்களுக்கு மெடிக்கல் அலவன்ஸு, மெடிக்கல் கவரேஜ், இன்சூரன்ஸ் கவரேஜ், இப்படி எல்லாத்தையும் உங்களுக்கு பேங்க்கு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கும். கொஞ்சம் என்ன ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, போக போக பழகிடும் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் ஒன்றும் பார்த்து பயப்படாதீங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் 7 நாள் கண்ணை மூடிட்டு இதெல்லாம் எப்போல்லாம் நீங்கள் படிக்கிறது விட்றீங்களோ அப்போல்லாம் 1,00,000 ரூபாய் சம்பளம் பிகினர்ஸ் யார் தருவாங்க? நீங்கள் நாளைக்கே போய் ஐடி கம்பெனிக்கு போங்க, 10,000 15,000 தருவானுவாங்க. ஐடி கம்பெனிக்கே இப்போ 15,000 20,000 தான் ஸ்டார்டிங் சேலரி. ஒரு டிகிரி முடிச்சுட்டு போகிறோங்க, ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் பேஸ்டு பர்சனை சொல்ல, ஒரு நார்மல் ஒரு கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு போகிறாங்க, அந்த இன்டர்வியூ கிராக் பண்ணிட்டு போனால் அவங்களுக்கு 15,000 இல்லைன்னா 20,000 தருவாங்க. அவ்வளோதான். 1,00,000 ரூபாய் வரையும் உங்களுக்கு சிடிசி வருது. நீங்கள் அதாவது பர் மந்த்துக்கு 1,00,000 ரூபாய் வரைக்கும் சிடிசி கவர் ஆகுது. உங்களுக்கு யார் கொடுப்பாங்க? அதை ஒவ்வொரு டைமும் நீங்கள் டீமோட்டிவேட் ஆகும்போதும் இதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். 1,00,000 ரூபாய் சம்பளம், ஒழுங்காக படின்னு சொல்லி நீங்கள் உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிப்பீங்க. ஒர்க் பர்சன் எவ்வளோ சொன்னால் தலைமையில் அடிச்சு அனுப்பிடுங்க. ஏன்னா ஒர்க் ப்ரெஷர் எல்லா ஜாப்லையும் தான் இருக்கும். உங்களுக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்துட்டு உங்களுக்கு சும்மா 1,00,000 கொடுப்பாங்களா? நீங்கள் 1,00,000 கொடுத்தா நீங்கள் அவங்களுக்கு 2,00,000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்தா உங்களுக்கு 1,00,000 ரூபாய் கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த ஒர்க் இருக்க தானே செய்யும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் பாருங்கள். நிறைய பேருக்கு அக்கா தங்கச்சி இருக்குவாங்க, அவங்கள செட்டில் பண்ண வேண்டியிருக்கும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கும், அண்ணன் தம்பி இருப்பாங்க. ஆனால் மேரேஜ் உங்களோட படிப்பு தள்ளி போனதால அக்கா தங்கச்சி மேரேஜ் தள்ளி போயிருக்கும். இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால உங்கள் தம்பி கல்யாணம் பண்ணாமல் நின்றுட்டுருப்பாங்க, தங்கச்சி கல்யாணம் பண்ணாமல் நின்றுட்டுருப்பாங்க. உங்களுக்கு படிப்புக்கு செலவு பண்ண காசுக்கு எஜுகேஷன் லோனு அந்த காசு இதெல்லாம் கடனை கட்ட முடியுமா? பேரண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை பேஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒன்ஸ் இந்த ஒர்க் ப்ரெஷர் லாஜிக்கெல்லாம் வேணான்னு சொன்னாங்கன்னா அப்படியே திருப்பி அனுப்பிவிட்ருங்க. இதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. யாருன்னா இப்போ என்ன மாதிரி கேண்டிடேட்ஸ், நான் எனக்கு எந்த கடனும் கிடையாது, எனக்கு அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது, ஒரே பையன், எனக்கு வசதி இருக்குது, ஒரு இன்கம் இருக்குது. நான் என்ன மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் ஜாப் ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், நான் இதான் போவோம் அதை போகலாம். நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூ இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு எந்த ஜாப் ஐடிபிஐ கிடைச்சா கூட நான் போயிடுன்னு தான் சொல்லுவேன். ஜேஏஎம் நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணி ஏஎம் ஆகிடுங்க. ஏஎம் ஆகிட்டிங்கன்னா உங்கள் சேலரி அதிகமாக வரும். அதுக்கப்புறம் ஆர்ஆர்பியில் என்ட்ராகுங்க. இல்லைனா எஸ்பிஐயில் என்ன வேலை இருக்குன்னா இந்த வேலை இருக்கும், சென்ட்ரல் பேங்க் ஆஃபீஸர். அண்டு நீங்கள் ஆஃபீஸராக பேங்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணால் எக்கச்சக்கமான ஸ்கேல் 2 ஆஃபீஸர் கவர்மெண்ட் பேங்க்கை கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்டு ஃப்யூச்சரில் பேங்க்கெல்லாம் நிறைய மெர்ஜ் ஆக போகிறதுனால எப்படினாலும் மெர்ஜ் ஆகும். இப்போ இருக்கிறது இப்படியே இருக்காது, ஒரு 8 ஆகும், தென் அப்புறம் 4 ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 5க்கு நிற்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் பாலிசி பொறுத்து ஒரு சில பேங்க்கெல்லாம் இப்போ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா கிரெடிட் ஆஃபீஸர்ன்ட்டு ஒரு போஸ்டிங் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸ்கேல் 2 ஆஃபீஸர் தனியாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஸ்ட்ரென்த் இப்போ இருக்கிற மாதிரி மெர்ஜாக இருக்காது, அதிகமாகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எடுக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி வச்சுருந்தா எப்படியாச்சும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பப்ளிக் செக்டருக்குள்ளே போயிடலாம். இப்போதைக்கு நீங்கள் ஒரு ஜாப் வாங்குறதை பாருங்கள். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் ஏஜ் பார் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் எக்கச்சக்கமான பேர் இருக்கீங்க. ஏஜ் பார் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் 35 வயசு வரையும் நீங்கள் பேங்கிங்கில் என்ட்ராகிறதுக்கான வழி இருக்குது. நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த வருஷத்தோட பிஓ எக்ஸாமோ இல்லை கிளர்க் எக்ஸாமோ ஏஜ் பார் ஆகுது. ஏஜ் பார் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு ப்ரைவேட் பேங்க்கில் எஸ் பேங்க்கில் யூத் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிஜிடி கோர்ஸ் படிக்கணும். 35 வயசு வரை அது ஏஜ் எலிஜிபிலிட்டி. நீங்கள் உங்களுடைய ஏஜ் பார் ஆகக்கூடிய வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பப்ளிக் செக்டாரில் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் டக்குன்னு போங்க. இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா பேங்கிங் இப்போ நான் கொடுக்குற பேங்கிங் அவேர்னஸ்லாம் பாருங்கள். பேங்கிங் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். பேங்கிங் அவேர்னஸ் தான் அதிகமாக கொஸ்டின் இருக்கும். ஆப்டி ரீசனிங், இங்கிலீஷ், பேங்கிங் நாலேஜ் இதில் பேங்கிங் நாலேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த பேட்டர்னை நீங்கள் அந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அந்த எக்ஸாம்லாம் எழுதிட்டு போய் அங்கே எழுதுனீங்கன்னா. ஸோ இப்போ நீங்கள் பப்ளிக் செக்டாரில் கிளியர் பண்ண முடியலன்னா கூட உங்களுக்கு இந்த எஸ் பேங்க் வேலை உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் யாரும் தயவு செஞ்சு எந்த ஒரு டிமோட்டிவேட்டும் ஆக வேண்டாம். இந்த படிக்கக்கூடிய டைமில் அவ்வளோ காண்டாகும். ஏன்னா இது ஆட் லெவல் சம்மு. அப்போ நீங்கள் ஒவ்வொரு டைமும் இவ்வளோ பாயிண்ட்டையும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காண்டு ஆகாது, உழைக்க தான் தோணும். 7 நாள் உழைப்பு உங்களுக்கு 1,00,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கி கொடுக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு காண்டாகும்? காண்டானா கூட பரவாயில்ல, அதுமாரி ஒர்க்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் தோணும். அண்டு இந்த பிளேலிஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஆஸ்பிரண்ட்ஸ். உங்களுக்கு இப்போ எப்படி அப்ரோச் பண்ண தெரியலன்னா அந்த பிரச்சனை வரும். எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு பார்த்துட்டு அந்த டாபிக் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக நான் கொடுத்துருக்க ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியில் சொன்ன மாதிரி நீங்கள் 45 நிமிஷம் ஆப்டியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா
எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதில் என்ன அட்டன் பண்ணுவோன்னா அது அந்த டாப்பிக்கை நான் ஆர்டர் கொடுத்துருப்பேன், எந்த ஆர்டரில் அட்டன் பண்ணுன்ட்டு. அந்த கொஷினை சூஸ் பண்ணி ஆப்டிக்குன்னு இல்லை, எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்க்கும் சரி ரீசனிங்க்கும் சரி நான் வந்து ஆர்டர் கொடுத்துருப்பேன். ஈவன் கரண்ட் அஃபேர்ஸ் கூட எந்த ஆர்டரில் எந்த டாபிக் ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணுன்றதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்ரேஷனோட இம்பார்ட்டன்ஸ் ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்கள் கவர் பண்ணிட்டு போங்க. நீங்கள் 100க்கு 100% மார்க் எடுத்தால் தான் பாஸ் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 80 மார்க்கு எடுத்தாலே நீங்கள் வேலை கிடச்சிரும், கன்ஃபார்மாக கிடச்சிரும். லாஸ்ட் இயர் கட்டப்பெல்லாம் 60+ தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் 80+ டார்கெட் பண்ணுங்கள், ஒரு 70+ ஆச்சு வரும். அண்ட் 70+ வந்தால் பாஸ் ஆகிடுவோமா இந்த வருஷம்னா அது கொஷின் பேப்பர் பார்த்தா தான் தெரியும். அது எவ்வளோ நாளும் கட்டாக இருக்கலாம், 60 இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 இருக்கலாம், 90 இருக்கலாம், அதை பற்றி நம்ம கவலை இல்லை. இந்த எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட் கேண்டிடேட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண தான் எனக்கு வியூஸ் அதிகமாகும். வியூஸ் அதிகமானதான் உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸோடைய நீடு தேவைன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் பாட்டு கொடுப்பேன். நான் ஏன் தயங்குறேன்னா, இப்போ நேற்று போட்ட வீடியோ 100 வியூஸ் தான் போயிருக்கு. அப்போ மீதி இருக்கக்கூடிய நம்ம 2002K சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க, இந்த 100 பேருக்கு மட்டும்தான் இந்த வீடியோ தேவைப்படுதா? அப்போ நம்ம இதுக்காக எவ்வளோ உழைப்பு போடுறோம் அப்படிங்கும்போது நம்ம அந்த எஃபர்ட் போடுறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் 100 பேர் பார்க்குறீங்கள, 100 பேர் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் கூட 2 ஃப்ரெண்டு 3 பேர் இருந்தால் கூட அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஒருத்தர் பார்த்தா கூட எனக்கு ஒரு 200-250 வியூஸ் வந்தால் கூட சரி நம்ம கொடுக்கலாம், எஃபர்ட் போடலாம், இவ்வளோ பேருக்கு யூஸ் ஆகுன்னு நான் எஃபர்ட் போடுவேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலே உங்களுக்கு இது மாதிரி டிஎன் பேங்கர்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது, அவர் கைட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆகும்போதும் நமக்கு வியூஸ் அதிகமாகும். ஸோ நான் வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பேன். அதனால் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நிறைய பேர் நம்மளால் ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம நிறைய எஃபர்ட் போடலான்ட்டு. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்துட்டு லைக் போடாமல் ஷேர் பண்ணாமல் போனால் எனக்கு என்ன ஆகுன்னா, பிடிக்கல, அவங்களுக்கு பசங்களுக்கு கண்டென்ட் பிடிக்கலன்னு நினச்சிப்பேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா, நான் வேறு டாபிக் எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ எதுக்கு இது கொடுக்கணும், நான் போய் ஆப்டி ரீசனிங் கொடுத்துட்டு போயிடுவேன். அப்படி ஆப்டி ரீசனிங்கில் ஒரு 4 செட்டு கொடுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது 8 செட்டாக கொடுத்துட்டு போயிடுவேன். அதுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கிறதுனால. பட் நீங்கள் லேக் ஆகிற இடம் இங்கே பேங்கிங் நாலேஜில் கரண்ட் அஃபேர்ஸ் தான் யாருக்கும் மார்க் வர மாட்டேங்குது. அதனால தான் நான் இந்த செக்ஷனுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் as ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ as ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பையனோட பர்த்டேயில் பார்க்கலாம். நீங்கள் யாராச்சும் மாரண்டல்லி, எங்கள் ஊர் மாரண்டல்லி, தருமபுரி டிஸ்ட்ரிக்கு, மாரண்டல்லி 63-636-806 பின்கோடு, இந்த ஊர் தான் எங்கள் ஊர். யாராச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா பையன் பிறந்தநாளுக்கு மாரண்டல்லிக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் செலிப்ரேட் பண்ணலாம். 2 மணிக்கு 2 PM கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறோம் நாளைக்கு. யாராச்சும் வர முடிஞ்சால் பாசிபிள், இந்த மாரண்டல்லி, பாலக்கோடு, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், கிருஷ்ணகிரி யாராச்சும் வர முடிஞ்சால் வாங்க, நாளைக்கு செலிப்ரேட் பண்ணலாம். ட்ரீட் இருக்குது. ஸோ தேங்க்யூ as ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.